நினைச்சேன். ஏன்னா ரொம்ப பேர் வந்து துரோகத்தோட நம்பிக்கை துரோகம் அதிகமாக செய்கிறாங்க. இல்லை, அது இந்த உலகத்தினுடைய செயலே துரோகம்தான். ஏன்னா கடவுள் வந்து படைத்தான், கடவுளுக்கே நம்பிக்கை துரோகியாக இருக்கிறானே படைத்தவனுக்கு. அப்புறம் சாதாரண படைப்பு பட்ட மக்களுக்கு ஏன் நம்பிக்கை துரோகியாக இருக்க மாட்டான்? மனசு ரொம்ப வலிக்குது. அதனால் அது இயற்கை. நம்ம வந்து அதை ஏன் பண்ணவே கூடாது. நம்ம ஒரு பாதையில் போகிறோம், அது நிஜம். அதில் போய்க்கினே இருக்கணும். அடுத்தவன் நம்பிக்கை துரோகம் பண்ணுறானா, நம்பிக்கையோடு இருக்கிறானான்னு நம்ம யோசிக்கவே கூடாது. யோசித்தோம்னா நம்ம மனம் சோர்வடையும். அப்போ நம்ம மனம் சோர்வடையக்கூடாதுன்னா அடுத்தவனுடைய சொல்லை நம்ம கேட்கக்கூடாது. நல்ல விஷயத்தை மட்டும் கேட்கணும், நல்ல விஷயத்தை மட்டும் பேசணும். அதுதான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும்னா நமக்கு அந்த மன உளைச்சல் இருக்காது. இல்லைன்னா அடுத்தவன் சொன்னது மனம் உறுத்திக்கினே இருக்கும். அந்த அடுத்தவனுடைய வார்த்தையை நீங்கள் எடுக்க பார்த்தீங்க. உங்களுடைய பயணங்களை நீங்கள் கரெக்டாக தொடருங்க. உங்களால் முடிஞ்சாலும் இந்த உலகத்துக்கு இப்போ வந்துட்டீங்க. இந்த உலகத்து நம்மளை காப்பாற்றினுக்குது. இந்த உலகத்துக்கு நம்ம என்ன நன்மை சொல்ல முடியும் அதை சொல்லுங்க. இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஐயாவுடைய. இன்னும் வரக்கூடிய காலங்கள் கொடுமையானதாக தான் இருக்கும். அந்த கொடுமையானதை தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மகான்கள் வந்துக்கினே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மகான்கள் பேச்சை உதாசீனப்படுத்துகிறாங்க. அதனால் அவன் போகிற பாதையை தான் அவனுக்கு சரியாகுது. மகான்களுடைய பேச்சை உத்து கவனித்து எது சரி எது தப்புன்னு யோசித்தான்னா அவன் தீமையிலேருந்து வெளியே வருவான். அதை யோசிக்கிறதே இல்லை. அதனால் அவன் தீமைக்கே போயின்னுக்கிறான். இது காரணம் என்னன்னா பேராசைன்ற ஒரு நோய். அது அதனால் அவன் தீமையை நோக்கி பயணம் பண்ணின்னுக்கிறான். அந்த பேராசை அடங்கி ஆசையோடு வாழ்ந்தான்னா அவன் சுபிட்சமாக வாழலாம், சுகமாக இருப்பான். அதனால் எந்த பயிற்சி, குரு பயிற்சி இப்போ தானே வருது, ஒவ்வொரு வருஷமும் வருது, ஒவ்வொரு காலத்துலேயும் வந்துக்குது. எந்த மக்கள் திருந்திட்டான்? இந்த குரு பயிற்சியாலேயோ கடவுளாலேயோ மனிதன் திருந்த மாட்டான். அவன் மனத்தால் தான் அவன் திருந்தணும். அதனால் எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அவன் செய்துட்டு போய் அதை தான் பண்ணின்னு இருப்பான். மாறுபடணும். மாறுபட்டால் மனிதனாக வாழ்வான். மாறுபடாமல் வாழ்ந்தால் மிருக வாழ்வு தான் வாழ்வான். மனித தோற்றம் இருக்கும். அதனால தான் ஆதியில் வந்து ரொம்ப இந்து மதத்தில் பெரிய அறிவாளியெல்லாம் இருந்தான், பேரறிவாக இருந்தாங்க. நமக்கு அவ்வளோ அறிவு பத்தாது. இப்போ இருக்கிறவெல்லாம் அறிவாளின்றான். ஆனால் அப்போ இருந்த அறிவாளிக்கு ஈக்குவலாக சொல்லவே முடியாது. மனுஷனுடைய உடலை போட்டு மாட்டினுடைய முகத்தை போட்டான், மனுஷனுடைய உடலை போட்டு சிங்கத்தினுடைய முகத்தை போட்டான். இதெல்லாம் எதுக்கு போட்டான்னா குணாதிசயங்களை காட்டுறதுக்கு தான். பிறப்பு அப்படி எந்த பிறப்பும் பிறக்கிறதுல. சிங்கம்னா சிங்கமாக தான் பிறக்கும், மனுஷன்னா மனுஷனாக தான் பிறக்கும். ஆனால் மனுஷனுக்கு ஏன் இந்த மாதிரி தோற்றங்கள் ஆடு மாதிரி மான் மாதிரி மாடு மாதிரிலாம் போட்டான்னா குணங்களுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறான்றது அந்த குணத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த தோற்றங்களையே போட்டான். ஏன்னா தனிப்பட்ட முறையில் போய் ஒரு ஆளுக்காக சொல்ல முடியாது. அதனால் இந்த தோற்றங்கள்லாம் போட்டு இதை பார்த்தாவது இவன் புரிஞ்சுக்கிட்டோம், இவன் அரக்கன், இவன் சாதுவானவன், இவன் சாந்தமானவன் அப்படின்னு காட்டுறதுக்காக போட்டது தான் உருவங்கள். தவிர பிறப்பு அப்படி கிடையாது. அதனால் எந்த ஒரு மகானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி ஜாதி மதத்தை கடந்து மனிதனாக வாழணும். ஜாதிக்குள்ளவோ மதத்துக்குள்ளோ நின்னான்னா அவன் மனிதனாக வாழ மாட்டான். அதுக்குள்ளே தான் அவன் வாழுவான். அதை தாண்டி வந்தான்னா அவன் தான் முழு மனிதன். அதுக்குள்ளவே வாழறவங்களாம் முழு மனிதன் சொல்லிட முடியாது. அதனால் அதை கடந்து வாழணும். எல்லாருக்கிட்டும் அன்பு காட்டணும். அன்பு தான் கடவுள், அன்பு தான் உலகம், அன்பு தான் வாழ்க்கை. அதை எவன் ஒருத்தன் கடைபிடிக்கிறானோ அந்த வாழ்வு சிறப்பாக இருக்கும். அவனுக்கு இப்போதைக்கு துன்பம் இருந்தாலும் பின்னாடி சிறப்பாக வாழ்வான். இதுதான் என்னுடைய அறிவுரைங்க. எவ்வளோ அறிவுரை கேட்டாலும் இன்றைக்கி தாய் தகப்பனை வெளியில் தானே விடுறாங்க. இன்றைக்கி கேட்குறத மனசில் வச்சா தானே. காதில் கேட்டு விட்டுட்டு போய்க்கினே இருந்தால் அவனுக்கு எங்கேருந்து புரியும்? எதை கேட்டாலும் அவன் மனசுக்குள்ளே பதிஞ்சு அதை சிந்திக்க ஆரம்பித்தான்னா அப்போ தான் புரியும். அது எதை கேட்டாலும் காதோடு கேட்டு காதோடு போனால் அது எதுவுமே புரியாத, அவன் அதுபடி நடக்கவும் மாட்டான். இதுதான் உலக இயல்பு. சரி சரி. சிந்து சமவெளி ஹிந்து சமவெளி என்று சொல்வதின் உள்நோக்கம் என்ன சுவாமி? பிராமணரை பிரிக்கிறதுக்கு
இந்து சமவெளின்னு சொல்கிறது எதுக்காக சொல்கிறாங்கன்னா, ஆரியர் அவங்க இந்து சமவெளியிலேருந்து வந்தாங்க, பாகிஸ்தான் பார்டர்லேருந்து வந்தாங்க அப்படின்னு பிரிக்கிறது. இங்கே இதை தான் சொல்கிறேன்னே, எப்போ இவன் ஆரியர்னு ஒருத்தனை பிரிக்கிறானோ இவன் ஊருக்குள்ளே 4 ஜாதியை பிரிச்சிடுவான். ஆரியனா இருக்கட்டும், அவன் காரியனா இருக்கட்டும், யாரோ ஒன்றாகட்டும், மனிதன் தெய்வ வழிபாட்டில் உள்ளவன். ஜாதியே நான் பார்க்கறது கிடையாது. நான் யாரையும் எந்த ஜாதின்னு இது வரையும் கேட்டதே கிடையாது. ஏன் மனுஷன் மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரிஞ்சதை தவிர ஜாதி தெரியறதில்ல. ஜாதியை நான் பார்க்கறதும் இல்லை. அதனால் மனுஷனை பார்க்குறேன். ஜாதியை பார்த்தீங்கன்னா நீ எல்லா இடமும் கெடும், நன்மை உருவாகாது, தீமை தான் விளையும். அதனால் ஆரியனா இந்து சமவெளி 2000 வருஷத்துக்கு முன்னே வந்தாங்க. சரி, இப்போ என்ன திருப்பி அனுப்ப முடியுமா? அப்புறம் எதுக்கு அதை பேசினுக்கணும்? இந்த மாதிரி நிறைய அரசியல்வாதிங்க தேவையற்ற விவாதங்களை வளர்த்தி இவங்க வளர்றதுக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. பிராமணனா இருக்கட்டுமே, என்ன குறைஞ்சி போகிறான்? ஒழுக்கமாக தானே இருக்கிறான். சொல்லு, நம்ம 4 பேர் சேர்ந்தோம்னா நம்ம வீட்டில் இருந்து ஒரு தெருவுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அதே தெருவுக்குள்ளே ஒரு பிராமணன் இருக்கிறான். இது யாரையும் தாழ்த்தியோ உயர்த்தியோ பேசுறது இல்லை, செய்கிற செயலை வச்சு பேசுகிறேன். அந்த ஒரு பிராமணன் அவன் ஏழ்மையில் இருந்தாலும் சரி, வசதியில் இருந்தாலும் சரி, அவன் வீட்டுக்குள்ளவே இருப்பான். நம்ம குடும்பங்கள் என்ன பண்ணோம், நம்ம வீட்டு குழம்பு 4வது வீட்டுக்கு போவோம், 4வது வீட்டு குழம்பு நம்ம வீட்டுக்கு வரும். இது பொம்பளைங்க லிங்க்கு. ஆனால் ஒரு 3 மாதம் பொறுத்து அந்த வீட்டு ஆம்பளையும் இந்த வீட்டு ஆம்பளையும் மண்டியை ஒடிச்சுப்பான். இது தேவையற்ற என்னமோ பற்று மாறி போய் சேர்ந்து பிரச்சனையை உருவாக்கிக்கிறது. ஒரு பிராமணனால எங்கேயாவது பிரச்சனை வந்துக்குதா? பார்த்துக்கிறீங்களா? பார்க்கவே முடியாது. 10 வீடு இருக்கட்டும், அவன் 10 பேர் அவன் வேலை என்னமோ அது என்னமோ போய்க்கினே இருப்பான். இது என்ன குறைஞ்சி போச்சு? நமக்கு நல்லவனா தானே இருக்கிறான், நமக்கு ஒன்றும் தொந்தரவு கொடுக்கலையே. நம்ம தானே போய் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்து பழகிட்டோம். நம்ம அப்போ நம்மளை திருத்திக்கணுமே தவிர இன்னொருத்தனை இருக்கட்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதே தப்பு. அது மனிதன் மட்டும் பாருங்க, அவன் பிராமணனா முஸ்லீமா கிறிஸ்தவனா பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா வேற்றுமை வளரதான் செய்யும். சமதர்மம் சமதர்மம் பண்ணிட்டு இதெல்லாம் பேசணும். எங்கே சமதர்மம் இருக்கும்? வாயில தான் சமதர்மங்குது. உண்மையில் சமதர்மம் எவங்கிட்ட இருக்கிறதா எனக்கு தெரியல. சமதர்மம்னா எல்லாரும் ஒன்று கூடணும், எல்லாரும் ஒரே இடத்துல தெய்வ வழிபாடு பண்ணணும். அதுதான் சமதர்மம். எல்லாரும் ஒரே இடத்துல வாழணும். இங்கே ஜாதிக்கே வேலை கிடையாது. அப்படி இருந்தால் அது சமதர்மம். வேற்றுமையை வளர்த்துட்டு நான் சமதர்மவாதின்னு சொல்றதுல பேச்சே அர்த்தமே கிடையாது. சொல்லுங்க சுவாமி. இந்து என்ற ஒரு சொல்லால நம்ம தமிழர்கள்லாம் ஏமாற்றப்படுறதா சொல்றாங்க. இது உண்மையா? ஏமாறுறவன் எப்பவுமே இருந்துக்கினே இருப்பான். இந்துன்னா ஏன் இவன் ஏமாறணும்? இந்துன்னா அதுக்கு பொருள் என்ன? இந்துன்னா சந்திரன் அர்த்தம். சந்திர வம்சத்தில் வந்த மதங்கள் இது இந்து மதம்ன்றது. இதில் போய் ஏன் ஏமாத்துற சொல்லு. இந்துன்னு சொல்றதால் நம்ம என்ன ஏந்திர போகிறோம்? ஒன்று, இது உண்மைகள் தெரியாமல் போய் பேசுகிற விஷயங்கள். இந்துன்னாக்கா சந்திரன் அர்த்தம். சந்திரன்னா இடது மூச்சின்னு அர்த்தம். சூரியன்னா வலது மூச்சின்னு அர்த்தம். இதுதான் சூரிய வம்சம் சந்திர வம்சம் சொல்கிறது. இதை விட்டு போட்டு நீ ஜாதி கிட்ட போயிட்டீங்கன்னாக்கா இப்படிப்பட்ட பிரச்சனைகள், மத பிரச்சனைகள், ஜாதி பிரச்சனைகள் வருமா? ஜாதியும் மதத்தையும் மறந்து மனிதன் வாழணும். அதுதான் உண்மையான அன்பு. ஏன் ஜாதி உயர்ந்தது, உன் ஜாதி உயர்ந்தது. எந்த ஜாதிக்காரனாலும் செத்தா மண்ணு தான் தொண்ணு போகுது இல்லையா? யார் இங்கே உயர்ந்தவன்? யார் இங்கே நிலையாக நிற்க போகிறவன்? வாழாத வரைக்கும் நல்லவனாக வாழ்ந்துட்டு போயேன், வாழாத வரைக்கும் 4 பேருக்கு நல்லதை செய்துட்டு போயேன், பிரிவினையை உண்டாக்காமல் போயேன். இந்த ஜாதி நீ உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி. யார் உயர்ந்தவன் யார் தாழ்ந்தவன்? இறைவன் மட்டும்தான் உயர்ந்தவன், மீது எல்லாம் தாழ்ந்தவன் தான். இந்த மேல சத்தம் இதெல்லாம் திருவிழால கேட்கும் போது நிறைய பெண்களுக்கு சாமி வருது, வரும். ஆனா பிராமண பெண்கள் அந்த மாதிரி சாமி வந்து வராது. ஏன்னா பிராமண பெண்கள் சாத்வீக உணவை சாப்பிட்றாங்க. அதனால பிராமண பெண்கள் பேயும் வராது, அவங்க மேல சாமியும் வராது. நம்ம ஆளுங்க கடிக்கிறது, குத்துறது, இடிக்கிறது, இதுதானே நம்ம சாப்பிட்றோம். அப்போ அந்த குணம் ஆடுறோம். இதுக்கு பேர் ஹிஸ்ட்ரியா நோய், நரம்பு ட்ரபுள்னு அர்த்தம் இது. அதனால அந்த பம்பையினுடைய மோளாச்சா கூட ஆட மாட்டாங்க, பம்பை அச்சா ஆடுவாங்க. ஏன்னா அந்த பம்பையினுடைய சத்தம் அந்த நரம்பை பாய்ச்சிடும். இப்போ ஒரு பாம்பு புத்து இருக்குது, அந்த பாம்பு புத்தாண்டு போய் நாதஸ்வரம் ஊதனா அது ஒரு சத்தம் தானே.
ஊதுனா பாம்பு வருமா? வராது. மகிடி ஊதுனா வரும், அதுவும் ஒரு சத்தம் தான், ஆனா பாம்பு வந்துடும். ஏன்னா மகிடியினுடைய சத்தம் காது பாம்பினுடைய இனிமைக்கு அது வெளியே வருது. அதே மாதிரி இந்த பம்பையினுடைய சத்தம் இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு பாதிக்கும் போது அவங்க தன்னிலை இழந்து சாமி ஆடுவாங்க, பேய் ஆடுவாங்க. சிவபெருமானுக்கு 2 பிள்ளைகள், முருகன், விநாயகர். சரி. விநாயகருக்கு வட இந்தியால சிறப்பான பூஜைகள் நடக்குது. சரி. ஏன் முருகருக்கு அந்த மாதிரி பூஜைகள் நடக்குது? இங்க நடக்குதா? இங்க விநாயகருக்கு அந்த மாதிரி சிறப்பான பூஜை நடக்கிறது இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊர்ல ரொம்ப சிறப்பா இருக்கான், இன்னொரு ஊருக்கு போனா அவனுக்கு மரியாதையா இருக்காது இல்லையா? அந்த மாதிரி வடநாட்டுல எல்லாம் பிள்ளையாருக்கு ரொம்ப முக்கியம், துர்கைக்கு ரொம்ப முக்கியம், இங்க வந்து பார்வதிக்கு ரொம்ப முக்கியம், முருகனுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஆறுபடை கோயில் எங்கேயாவது பிள்ளையாருக்கு ஆறுபடை இருக்குதா? இல்லை. தெரு ஃபுல்லா கோயில் இருக்குது, கொளத்தங்காரெல்லாம் பிள்ளையார் கோயில் இருக்குது, ஆனா எங்கேயாவது அதுக்கு சிறப்பு இருக்குதா? ஆனா முருகன் கோயிலுக்கு 6 படை கோயில்னு இருக்குது. இதே வடநாட்டுல 6 படை கோயில்னு எங்க நடக்குதா முருகனுக்கு? ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு தெய்வத்துக்கு அவன் மனசு பிடிச்ச மாதிரி சிறப்புமா. இது மனுஷனுடைய செயலை தவிர தெய்வத்தாண்ட ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் மனுஷன் வச்சுக்கிறது தானே. தெய்வம் எங்கேயும் வந்து எனக்கு ஒரு வீடு வேணும், இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த ஊர்ல எனக்கு ஒரு வீடு ஒன்று கட்டினுச்சா? இப்ப அந்த கடவுள் மனுஷன் தானே கட்டி வச்சான். மனுஷனுடைய மனத்துக்கு ஏற்ற மாதிரி கோயிலுங்க உருவாச்சு, மனுஷனுடைய மனசுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த தெய்வம் பிடிச்சிது, அது மாதிரி வழிபடுறானே தவிர தெய்வத்தாண்ட வேற்றுமையே கிடையாது. மொத்த ஊரே தெய்வத்தை தாச்சே, அதுக்கு எந்த ஊர்ல எனக்கு சிறப்பு அந்த ஊர்ல எனக்கு சிறப்பு என்னாகுது இல்லையா? கடவுளுடைய படைப்பு உலகம், அதனுடைய இயக்கம் தான் நம்ம. அப்போ அதுக்கு போய் இந்த ஊர் அந்த ஊருன்னுக்குதா, இந்த மதம் அந்த மதம்னுக்குதா, இந்த ஜாதி அந்த ஜாதின்னுக்குதா? ஒன்றும் கிடையாது. மனுஷன் வகுத்து வச்சுக்கின்னு இவன் செத்துக்குன்னுக்குறான். முன்னெல்லாம் வந்து யாராவது தவறு செஞ்சா தெய்வ குத்தம், இதை பண்ணக்கூடாது அப்படின்லாம் பயம் காட்டுவாங்க. சரி. இப்போ அந்த வார்த்தைகளுக்கே மரியாதை இருக்காது. இப்போ அப்போ வந்து போலீஸ் எல்லாம் கிடையாதுமா, அதனால தப்பு பண்ணா தெய்வத்தை குத்தம் பண்ணி பயம்படுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ போலீஸை காட்டி பயம்படுத்துறாங்கல்ல. என்ன ஏதாவது தப்பு பண்ணினா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரருமே 15 நாள் ரிமாண்ட் வச்சிடுவான் அப்படின்னு சொல்றாங்கல்ல. எல்லாம் மாற்றி மாற்றி நடந்துருந்தாங்க. இது அப்ப கடவுள் பேர்ல பயம்படுத்தினாங்க, இப்போ போலீஸ் பேர்ல பயம்படுத்துறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம், ரெண்டும் நடக்குது. சொல்லுமா சுவாமி. இப்ப தமிழர்கள் தன்னோட சொந்த தெய்வங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா நிறைய சுவாமிகளை வந்து கும்பிடுறாங்க. ஆமா. இது எதனால? நான் கூட ஏதாவது ஒரு சாமி தயார் பண்ணலான்னு தான் பார்த்துன்னு இருக்கிறேன். ஏன்னா எங்க அப்பா காலத்துல அதே ஒரு சாமி கும்பிட்டார், எங்க அப்பா காலத்திலயும் கும்பிட்டாரு. அவங்க எல்லாம் உயிரா தான் இருந்தாங்க, அவங்க எல்லாம் எங்களை எல்லாம் பெற்றெடுத்தாங்க. நாங்களும் அதே சாமி தான் கும்பிட்டுக்கிறோம். இப்ப வேற சாமிக்கு போனா என்ன துடு கொடுக்குமானா ஒன்னும் கொடுக்க மாட்டேங்குது, அதனால நான் போறது இல்லை. போறவங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் போவாங்கம்மா. சாமின்றது ஒண்ணு தனியா எங்கேயும் வந்ததே கிடையாதுமா. மனுஷனே வகுத்து அவன் பழப்புக்கு உண்டாக்கிக்கின்னுக்குது. கடவுள் எங்கேயும் வந்து தனக்கு நான் தான் கடவுள், என் பேர் இது கடவுள், நான் இந்த ஊர்ல தான் இருப்பேன்னு எங்கேயும் சொன்னது இல்லைம்மா. சுவாமி. ஆதித்ய ஹிருதயம். ஆதித்ய ஹிருதயம்னா ஆதித்தன்னா சூரியன் அர்த்தம். சூரியனுடைய இயக்கம் இருதயத்துல வைக்கணுமே தவிர வெளியே கும்பிட்டு கூடாது. அந்த உஷ்ணத்தை உள்ளாக்கினா உனக்கு ஞானம் பிறக்கும். அதனால ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு வச்சு. சுவாமி தாயுமானவர் அப்படின்னு ஒரு சுவாமி இருக்காரு. சரி. அவரை வந்து நம்ம வணங்கணும்னா நிறைய காரியங்கள் சித்தியாகும்னு சொல்றாங்க. சரி. அந்த தாயுமானவர் யாரு? மொத்த பேர இந்தியாவில் இருக்கிற மொத்த பேர் அங்க போயிடுவோம். நம்ம ஒரு சாமி கோயிட்டு போனா சித்தியாவது எல்லாமன்னா எல்லா சாமியும் அங்கேயே போயிடும். இந்த கோயில் எல்லாம் தேவை மூடிடலாம் நம்ம. இது முட்டாள்தனமான வார்த்தை. இது தாயுமானவர்ன்றது திருச்சியில உச்சிப்புள்ளியார் கோயில் பக்கத்தில் இருக்குது, அதுக்கு பேர் தாய்மானவர்னு பேர் வச்சுக்கிறான். சிவபெருமான் வந்து எப்பாவது எனக்கு தாய்மானவர்னு பேர் வைங்க நான் சொல்லிச்சு இல்லை, அது வச்சுக்கிச்சு. மனுஷன் வச்சான் அங்கே பேர், கோயிலை மனுஷன் கட்டி வச்சான். அந்த கோயிலுக்கு தாய்மானவர் ஞானி வந்து அங்கே போய்கின்னு வந்துக்கின்னு இருந்தார். அதனால அந்த கோயில் கொஞ்சம் சிறப்பு. தாய்மானவர் கோயிலுக்கு போனால் எல்லா காரியம் நடக்குதுன்னா நானும் கூட ஆசிரமெல்லாம் மூடிட்டு எனக்கு துட்டு இல்லாத உட்காந்துக்கிறேன். நான் அங்கே போயிட்டு பெரிய வசதி ஆகிடுவேன். நம்ம 3 கார் வாங்கி பண்ணேன், 3 பில்டிங் கட்டி பங்களா கட்டி பண்ணேன். திருச்சியில் எத்தனை பேர் பிச்சை எடுத்துன்னுக்கிறேன் தாய்மானவர் கோயிலாண்டிய. அப்புறம் அவெல்லாம் ஏன் பண்ணக்காரனார்? இதுக்கு பேர் தான் மூட நம்பிக்கைன்றது. நீ அறிவால சிந்திச்சு பாரு,
அதுதான் கடவுளா? இதெல்லாம் கடவுள் இல்லையா? அப்போ கடவுள் அங்கே மட்டும்தான் இருப்பாரா? அங்கே மட்டும் இருந்தாருன்னா இந்திய உலகம் ஃபுல்லாக அங்கே தானே வந்துடும் அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா உண்மை தெரியும். சிந்திக்கிறதே கிடையாது. அங்கே போனால் எல்லாம் ஆகணுன்னு மொத்த பேர் அங்கே போயிடுது கூட்டமாக. ஒரு 10,000 செலவு பண்ணு இருந்ததும் போய் நுழைக்கான ஒரு வீட்டில் வந்து பட்டினியாக பத்துக்கிறது. இதெல்லாம் கடவுள் வழிபாடே கிடையாது, மன வழிபாடு. கடவுளுக்கு இது உயர்ந்தவன் தாழ்ந்தவனே இல்லைன்னு சொல்லிக்கிறேன். அப்போது இவன் மனசு இங்கே போனால் நல்லாயிடும், அங்கே போனால் நல்லாயிடும், இங்கே போனால் வசதி ஆகிடும்னு திரியுது ஊராக. கடவுள் அப்படிலாம் கிடையாது. இவன் மனசில் தேடின்னு திரியுது. அப்படி எங்கே போனால் நம்ம ஆசையை அளவு கடந்து வளர்க்குறதுக்கு காரணம் அது. இன்னைக்கு உலகம் பூரா குரு பௌர்ணமி கொண்டாடுறாங்க. குருமார்களுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போகிறாங்க. இதோட நோக்கம் என்ன? இதோட காரணம் ஒரு கல்யாண நாள்னா அம்மா அப்பா காலைல வரும், கோயில் குளம் போகிறோம், ஆடவனை கும்பிட்றோம். குரு பூர்ணிமா யாருக்காக யார் காலில் விழணும் அப்படின்னா, அந்த ஞானத்தை அடைஞ்சி அந்த பருவப்பக்குவ நிலையில் இருக்கிறவங்ககிட்ட நாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினா நாம் முன்னெடுத்து போகிற ஒரு பாதையில் அவர் ஒரு பூஸ்ட் பண்ண மாதிரி ஆகும். நம்மளை இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் ஒரு படி நம்மளை கொண்டு போய் மேல்நிலையில் நிறுத்துவார். அந்த நிறுத்தத்துக்காக தான் இப்போ ஆசீர்வாதம் வாங்குகிறோம். புரியுதுங்களா? ஆனால் ஒரு இடத்துல ஆசீர்வாதம்னு ஒருத்தர் கொடுத்துட்டாங்கன்னா ஆளால் போய் விழுந்தால் என்ன ஆகும்னா அதை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும். அது யாரால் முடியும் அப்படின்னா குருநாதர் ஒருத்தரை தவிர வேறு யாராலும் அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்காது. புரியுதுங்களா? அதனால் இந்த நாளை தேர்ந்தெடுத்து முக்தி அடைஞ்ச மகான்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினால் அவரோட நிலை, அவரோட ஆசீர்வாதம் அந்த ஒரு நாளில் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னால் இது அதுக்கான நாள். இந்த நாளை நம்ம சிறப்பாக பயன்படுத்தினா அவரே கத்தின்னு அவர் காலடியில் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தால் இன்னும் நான் நல்லா இருப்பேன், இன்னும் ஒரு படி மேலே போவேன். அதுக்காக தான் சமையல் ஆசீர்வாதம். ஐயா, இப்போ குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம். எப்படி வாங்கணும்யா? பழங்கள் கொடுத்தா, துணிமணி கொடுத்தா எப்படி வாங்கணும்? உண்மையான ஆசீர்வாதம் குருக்கிட்ட வாங்கணும். எப்படி அது முறை? பழம் கொடுத்து, பொண்ணு கொடுத்து, துணிமணியெல்லாம் கொடுத்து தான் ஆசீர்வாதம் வாங்கணுமானா அப்படிலாம் எதுவும் கிடையாது. அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு. என்னோட குருநாதர் அப்படின்னு தான் இப்போ எல்லோரும் பூ பழம் எல்லோரும் வாங்கி வந்துருப்பீங்க. எதுக்காக அவராக கேட்டார் அப்படின்னா நமக்கு குருநாதருக்கு மேலே இருக்கிற அந்த அன்பு அதை வெளிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்று நான் கொடுக்கணும். அதனால தான் யார் வீட்டுக்கு போனாலும் எப்படி வேணால் போகலாம். ஆனால் பெரியவங்களை சந்திக்க போனோம்னா ஒரு சின்ன பழமாவது வாங்கி போய் கொடுப்பான். எதுவுமே வாங்க முடியலையா, ஒரு எலுமிச்சம் பழமாவது வாங்கி போய் கொடுப்பான்னு. காரணம் என்னென்னா அந்த அன்பு ஆனது அங்கே பரிமாறணும். அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு பொருள் வேணும். அதுக்காக தான். அதனால் இது ஒரு சடங்கு மாதிரி நம்ம செய்ய வேண்டியதில்லை. குருநாதரை பார்க்க போனால் இதெல்லாம் கொண்டு போகணுன்னு எந்த கட்டாயமும் கிடையாது. நம்ம மனசை அவர்கிட்ட ஒப்படைக்கணுன்றதுக்கு தான் குருநாதர் நமக்கு ஆசீர்வாதம் வாங்கிறது. நீ கொண்டு போய் கொடுத்தா தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு எந்த கட்டாயமும் இல்லை. அதுக்காக அவர் உட்காரணும் இல்லை. ஆனால் ஏன் குருநாதன்ற பொருள் ஒரு உரிமையோட மாலை வாங்கி போய் கொடுக்குறோம், பூ வாங்கி போய் கொடுக்குறோம், பழம் வாங்கி போய் கொடுக்குறோம், இன்னும் துணிமணி கூட வாங்கி போய் கொடுக்குறோம். இதெல்லாம் எதுக்காகனா அன்புக்கு தான், அன்பை வெளிப்படுத்துதாங்க. இதுக்காக அவர் ஆசீர்வாதம் பண்ணல. நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணலாம். அவர் கொடுக்கறதுல வரவங்க எல்லாருக்கும் அந்த பரிபூர்ண அமைதி நிற்கணும். ஒரு மனுஷன் அமைதியாக இருந்தால் அவன் முதல்ல நல்லா சிந்திப்பான். எங்கே சிந்தனை தடுமாற்றம் வருதுன்னா ஒரு மனசு தடுமாறினே இருக்கிறதுனால அவன் செய்யக்கூடிய செயலெல்லாம் தப்பாக போகுது. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இந்த நாள் அமையும். அப்போ இன்னிலேருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னா மனசில் அந்த தடுமாற்றன்றதே வராது. எதை செஞ்சாலும் இந்த பொருள் இங்கே தான் போய் முடியும்னு தெளிவாக தெரிஞ்சு அதை நான் பயணம் பண்ணுவேன். அந்த தெளிவை இந்த நாள் ஐயாவோட ஆசீர்வாதம் மூலிமா எல்லாருக்கும் கிடைக்கும். சரிங்களா? இந்த கேள்வி யார் கேட்டேன்னாயா, வேறு பெரிய பெரிய கோயிலெல்லாம் குருமார் மாதிரி இருக்காங்க. லட்சக்கணக்கில் யாரெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்கள உள்ளே விட போகிறாங்க, ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க தெளிவாக அப்படியே தூரத்தில் பார்த்து போகிற மாதிரி கேட்டாங்க. அங்கே நம்ம ஐயா எப்படின்னா யாருமே அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க. கிட்ட கூப்பிட்டு பேச வச்ச ஆசீர்வாதம் நல்லா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால தான் ஐயா கேட்டேன் இந்த கேள்வி. நல்லது நல்லது நல்லது. ஐயா, இப்போ நம்ம எல்லாம் சீடர்கள் லட்சக்கணக்கில் இருக்கோம். ஒரு பாட்டை வாங்கினாலும் சரி, 18 பாடம் வாங்கினாலும் சரி, நம்ம குருவோட உண்மையான சீடனாக இருக்கிறதுக்கு எந்த தகுதி வேணும், அந்த சீடனோட நடைமுறை எப்படி இருக்கணும், அவங்க வாழ்வ நோக்க எதை நோக்கி இருக்கணும். நம்ம ஐயாவோட சீடனாக இருந்தால் ஒரு பாடம் வாங்கினாலும் சரி, 18 பாடம் வாங்கினாலும் சரி,
அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்? அவங்களோட நோக்கம் முதலாக ஐயாவை பார்த்துட்டோம், அவரை போய் சந்திக்க போகிறோம். எந்த நோக்கத்தோடு வந்திருப்பாங்க? இப்போ நீங்கள் வந்தீங்க, எந்த நோக்கத்தோடு வந்தீங்க? ஐயா உலகத்தில் யாருமே சொல்லாத உண்மைகள் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுக்கு நாங்கள் எல்லாம் பிரமிப்பி போயிட்டோம். உலகத்தில் யாரும் சொல்லியா இது வரைக்கும் நாங்கள் அதான் அந்த கோயிலாக சுற்றுறது, இல்லைன்னா நம்ம கஷ்டம்னா ஒரே ஜோதிஷா கரைக்கிட்ட போய் கேட்குறது, இதோடய இருந்துட்டோம். அப்புறம் ஐயா வந்து பார்த்து ஒரு முதல் பாடம் வாங்கிட்ட அப்புறமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா ஒரு பக்குவம் வந்துச்சு, தைரியம் வந்துச்சு. யாருமே உலகத்தில் இல்லாதனாலும் எந்த அனாதைங்க இருந்தாலும் நாங்கள் தனியாக வாழ்கிற என்ற தெம்பு வந்துச்சு நம்மளுக்கு முதல் பாடம் வாங்கும்போது. அப்புறமா பாடம் வாங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஐயா சொல்கிற மாதிரி உன்னை நீ தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சு நான் என்னென்ன பாடம் நான் பாங்கி நான் அனுபவிச்சிருக்கேன் அதை நீ அனுபவு. அப்புறமா நான் உன்கிட்ட இருந்தால் 4 பேருக்கு தானம் பண்ணு, உழைச்சி சம்பாதி, இன்னொருத்தர்கிட்ட வேண்டி வாங்க மாட்டேன், வேண்டி வாங்காது. அப்புறமா யாருக்கு துரோகம் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் அன்பாக பேசு, அன்பே சிவம் மனமே குரு என்ற ஒரு மந்திரம் கொடுத்துட்டாங்க. அதை நாங்கள் வாங்கியிருக்கோம். அப்போதான் அந்த நோக்கில் தான் இருக்கோம். ஆனாலும் நிறைய பேருக்கு ஐயா மறைஞ்சதுக்கப்புறம் நிறைய சீடர்கள் ஆகியிருக்காங்க. ஐயாவோட பார்க்காம கூட இருக்கலாம். ஆனால் உங்கள் வாயிலாலே சொல்லிட்டா அவங்களோட நோக்கம் எப்படி இருக்கணும்னா அதுதான் அங்கே தெளிவடைங்கிறாங்க. அதுக்கோசரம் இந்த கேள்வி வந்து நிறைய தடவை சொல்லிக்கிறாரு. இங்கே வந்து யாருக்கும் நான் காசு பணம் கொடுக்கல, பணம் சம்பாதிக்க வழியை கற்றுக் கொடுக்கல. நான் இந்த பிறவியிலேருந்து தப்பிச்சு போக ஒரு பாதை இருக்குப்பா, அந்த பாதையை என்னால் காட்ட முடியும், ஏன்னா அந்த பாதையில் நான் போயிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆணித்தரமாக சொன்னார். அதை கேட்டுட்டு நான் தப்பிச்சு போக வழி ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, அந்த வழி தான் உண்மையான வழின்னு முதல்ல நான் அப்படி தான் வந்திருப்பேன். ஆனால் வந்ததுக்கப்புறம் நான் அதிலே நிற்கிறேன் நானா, அதுதான் பிரச்சனைகள் இருக்குது. வரும்போது இவர்கிட்ட போய் சரணடைஞ்சிட்டா, இவர் கொடுக்கக்கூடிய பாடங்களை கற்றுக்கிட்டா, அதை முறைப்படி பண்ணால் யமனை வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும், எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு போகும். அந்த உண்மையை புரிஞ்சு தான் வந்தவங்க அதிலே நின்னாங்களா? ஆனால் நிற்கணும். போனவங்களை பற்றி நமக்கு எந்த அக்கறையும் கிடையாது. அவங்க உருவத்தில் மயங்கி நின்றவங்க. போகிறவங்களாம் யாருன்னா உருவத்தில் மயங்கி நிற்கிறாங்க. ஐயாவுக்கு 1000 உருவம் இருக்குது. அந்த உண்மையான சீடனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு உதவி வருது, நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு வந்து இறைவன்கிட்ட போய் நான் வேண்டிக்கிறேன்பா, ஐயா ஒரு 500 ரூபாய் கிடைச்சா நல்லா இருக்குமே வேண்டிக்கிறேன். இறைவன் என்ன பண்ணுறான், என் காலுக்கு முன்னாடியே போட்டு வச்சுக்கிறான். ஒரு 500 ரூபாய் எடுத்து போட்டான். அது யார் போட்டான்? சிவபெருமான பம்பை உடுக்கலாம் வச்சுக்கின்னு அவர் வந்தால் போடுவார். யார் மூலியமாவோ அங்கே விளைவிப்பாருங்க. உனக்கு கிடைக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டாருன்னா அதை கிடைக்கிறதுக்கு யாரை வேணால் யூஸ் பண்ணுவார். அதன் மூலிமா நான் அந்த இன்பத்தை அனுபவிப்பேன். அந்த மாதிரி இறைவனுக்கு ஒரு உருவம் இல்லை, குருமார்களுக்கும் ஒரு உருவம் இல்லை. உனக்கு எப்போ உணர்த்த வேணுமோ அப்போது அவரோட வடிவங்கள் மாறும். உனக்கு உணர்த்தத்துக்கான வடிவங்களே அவர் மாற்றி எடுப்பார். இந்த உண்மை இங்கே இருக்கக்கூடிய சீடன், ஒரு பாடம் வாங்கினாலும் அவன் சீடன் தான், எல்லா பாடமும் முடித்தாலும் அவன் சீடன் தான். ஆனால் அந்த உண்மையிலேயே அவங்க நின்னால் மட்டும்தான் கரை சேர முடியும். ஏன்னா இது வந்து கரை சேரத்துக்கான வழியை சொல்லிக் கொடுக்க ஒரு இடம். பொழப்புக்காக வந்த இடம் இது கிடையாது. அந்த பொழப்பை இங்கே சொல்லிக் கொடுக்குறதும் கிடையாது. ஐயா நிறைய தடவை சொல்லி இங்கே ஏன்னா வந்தீங்க, இருக்கிறதும் போயிடுமா, இங்கே எதுக்கு வரீங்கன்னு வரும். அப்போ இருக்கிறதும் போய் நான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்பாரு, என்னங்க உங்கள் ஐயா எப்போ போனாலும் எப்போ பேசினாலும் இங்கே வராதிங்கடா, இருக்கிறதும் போய்டும் அப்படின்னு. எனக்கு வீடு வாசல்லாம் இருக்குது, அதெல்லாம் போயிடுமா அப்படின்லாம் கேட்டாலாம் இருக்கிறாங்க. பயம், இருக்கிறது போயிடுமான்னா அவர் சொன்ன இருக்கிறது போயிடுன்றதே வேற. நான் சேர்த்து வச்ச பொருள்லாம் என்னை விட்டு போயிடுன்னு அவர் சொல்லலை. மனம் தான் இருக்குதுப்பா, அது இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும். இது போனால் அதுவும் மறைஞ்சிரும். இருக்கிறதும் போயிடுன்னு சொன்னது அவர் எதுனா, உன் மனசை வெல்லக்கூடிய, உன் மனசை அடிக்கக்கூடிய ஆயுதம் என்கிட்ட இருக்குது, அதை உங்ககிட்ட தட்டினா உங்ககிட்ட மனம் இல்லாத போயிடும். அந்த ஒரு பொருள் உங்ககிட்ட இருக்குது, அது இல்லாத போயிடும்னு சொன்னது அந்த ஒரு பொருளை தான். நமக்கு அந்த பக்குவம் இல்லை. அப்போ ஒரு குருநாதரை முதல்ல நான் ஒரு தடவை உள்ளே வாங்கிட்டேன்னா என் இறுதி மூச்சு வரைக்கும் அவர் தான் குரு. அவர் சொன்ன வழியில் நின்னால் அவன் தான் சாமி சீடன். பாடம் வாங்கினதுனால யாருமே சீடன் கிடையாது. ஒரு பாடம் வாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க,
சாமி இந்த ஒரு பாடமே எனக்கு போதும் சாமி, அவர் சொன்ன மாதிரியே இருக்கிறேன் சாமி, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதுபடியே நிற்கிறேன். பாடம் வாங்காத சீடன் 1000 பேர் இருக்கிறான் சாமி, இன்ன வரைக்கும் நான் இங்கே வர முடியலையா, ஆனால் ஐயா என்ன சொன்னாரோ அதை நான் தினமும் கேட்குறேன், அதுபடி தான் தினமும் வாழ்ந்துக்கிறேன் சாமி. அதுலேருந்து ஒரு நூல் அளவு கூட இல்லை. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ மோசமானவளாக இருந்தேன், பாடம் வாங்கி திருந்தலை சாமி, ஐயாவோட ஒரு சொல்ல அவங்கள மாற்றிருக்குது. அப்போது ஒரு சொல்லில் நிற்கிறதுக்கு பாடமே தேவையில்லை, அவனும் சீடன் தான், பாடம் வாங்கினவங்க மட்டும் சீடன் இல்லை. இதுதான் வாழ்க்கை, இவர் தான் என்னோட குறிக்கோள் நின்னால், அந்த ஒழுக்கம் இருந்தால் அவன் தான் சாமி உண்மையான சீடன். இது நமக்கு மட்டும் சொல்லலை, நமக்கு அப்புறமா அடுத்த 1000 தலைமுறை வந்தாலும் இந்த ஒழுக்கத்திலேருந்து யாருமே விலகி போகக்கூடாது. புரியுதுங்களா? அப்படி நின்னால் அவங்க சீடன், குருவோட அருள் அவங்களுக்கு மட்டும்தான் சாமி கிடைக்கும். ஐயா ஐயா இப்போ நாங்கள் ஐயா சொல்கிறாங்க, அப்பா ஒரு கையில் குடும்பத்தை பிடி, இன்னொரு கையில் பாடத்தை பிடி, நல்லா பாடம் பண்ணு, கடைசி காலத்தில் குடும்பம் விட்டாலும் நீ பாடம் பிடிச்சிட்டு கரையை சேர்ந்துடுப்பான்னு சொல்கிறாங்க. இப்போது ஐயா கல்யாணம் ஆகி ஒரு 50 வருஷம் ஆகிருக்கோயா, நீங்கள் ஒரு கல்யாணம் ஒரு 25 வருஷம் 20 வருஷம் ஆகிருக்கோயா. இந்த காலகட்டத்தை இந்த சூழ்நிலையை இது காலமாக மாறி இருக்குது, இங்கே வாழ்கிற முறையும் மாறி இருக்குது. ஏன்னா இப்போது நம்மளுக்கு என்ன தெளிவு வரணும்னா, நம்ம ஐயாவை நேரடியாக போயிடலாம். உதாரணம் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய பேருக்கு ஐயாவோட வாழ்வு எப்படி இருந்தது, அவங்க வாழ்கிற வாழ்க்கை வேலையை செஞ்சு குடும்பத்தோடு இருந்து சாதிச்சிருக்காங்க. நிறைய ஆசிரமத்தில் சன்னியாசி எடுத்துகிட்டு அவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு அங்கே உக்காந்து மந்திரம் ஜப்பம் பண்ணுறோமோ, இல்லை காயத்ரி மந்திரம் ஜப்பம் பண்ணுறோமோ, பாடப்படுறோம், அப்படி போயிருக்குது ஆசிரமம், நிறைய ஆசிரமம். ஆனால் அப்படி ஐயா அப்படி கிடையாது, குடும்பத்தோடு இருந்து பசங்களோட இருந்து வேலை செஞ்சு கடைசி வரைக்கும் அவங்கள சம்பாதிச்ச பணத்திலே வாழ்ந்து காட்டியிருக்காங்க. ஒரு ரூபாய் கூட அடுத்தவங்க இதில் சம்பாதி வாழல. அதுக்கோசம் நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு தான் இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையா. ஐயாவோட வாழ்க்கை எப்படி இருந்தது, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவங்க எப்படியெல்லாம் இருந்தார், எப்படி குடும்பத்தோடு இருப்பாங்க, வெளி உலகத்தை வேலை செய்கிற இடத்துக்கு எப்படி இருந்தாங்க, அவங்கள எப்படி உலக்கமாக வச்சுட்டு இருந்தாங்க, அதை நீங்கள் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா வேணாம். சொல்லலாம், ஆனால் வாழ முடியாது அந்த வாழ்க்கையை. பொண்டாட்டியே விட மாட்டாங்க, அதுக்கு தான் ஐயா பிள்ளைங்களும் விட மாட்டாங்க. ஏன்னா இந்த பிள்ளைங்க அவர்கிட்ட படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கும்போதும் அவரை விட்டு எங்கேயும் போகலை. இது ஏதோ ஆசிரமம் கட்டினதுக்கப்புறம் பிள்ளைங்கள்லாம் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு ஐயாவோட குடும்பத்தை யாரும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட ஒன்றும் இல்லாமல் வீடு எரிஞ்சு கட்ட துணி இல்லாமல் நிற்கும் போதும் அவர் தான் எங்களுக்கு கதி. எல்லாம் இருக்கும்போது கூட அவரே தான் கதி. எப்பவுமே நாம் அவருக்கு உடம்பை விட்டு நேர்த்து பிரியாத மாதிரி அவரை தொடர்ந்தே தான் பயணம் பண்ணோம். அவர் சொன்னது தான் வேதம், அவர் சொன்னது தான் சத்தியம். ஆனால் அதை சொல்லக்கூடிய தகுதி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் நானே என் பிள்ளைக்கு சொல்கிறேன், கேட்பானா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா எனக்கு அந்த சக்தி இல்லை, அதனால் என் பிள்ளை கேட்க மாட்டான். ஆனாலும் ஐயாவோட அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இதுதான் முடிவுனா அதோட முடிவை நான் பார்த்தே ஆகணும். அதுக்காக நான் எந்த வேலை கொடுக்கறதுக்கும் நான் தயார். அவர் வந்து செடி குச்சி மானா சுற்றுவார், கம்பு சுற்றுவாங்க இல்லையா, அதை சுற்றுவார். பாக்ஸரு, வெயிட் லிஃப்ட்ரு, வேலை கிடைச்சதே வெயிட் லிஃப்டிங்கில் தான் வேலை கிடைச்சது. அவர் படிக்கவே இல்லை. போன உடனே பார்த்தாங்க நல்லா ஆஜான பாகுவாகிறாரு, சரி அந்த வெயிட்டை தூக்கு. இவர் தான் ஆல்ரெடி வெயிட் லிஃப்ட்ரு தான், அழகாக தூக்கி அழகாக வச்சிட்டார். ஃபஸ்ட்டு பாஸு. அப்புறம் ஒரு புக்கை கொடுத்து படிக்க சொன்னாங்க. இவர் ஏற்கனவே எழுத படிக்க தெரியாதவர். ஒரு புக்கை அதை பார்த்த உடனே என்ன பண்ணிச்சு, கதை புரிஞ்சு போச்சு. அவர் கதை ஒரு ஆயா, ஒரு காட்டு, ஒரு வடை, காக்கா கதை ஆரம்பித்த உடனே சரி ஒரு படிக்க தெரிஞ்சிரு பொழுது போதை வச்சுரு. ஏன்னா நிறைய பேர் க்யூவில் நிற்கிறாங்க. எதையும் தனக்கு சாதகமாக சாமர்த்தியமாக தாங்கிட்ட குறை இருக்குது, அந்த குறையை என்னால் வெல்ல முடியும்னு அவர் கடைசி வரைக்கும் வாழ்ந்து காட்டினார். அவரை தடுக்கக்கூடிய சக்தி அவர்கிட்ட பணம் இல்லை, படிப்பு இல்லை, ஆள் பலம் இல்லை, எந்த பலமும் இல்லைனாலும் சுயமாக என்னால் நிற்க முடியும்னு என்ன வரைக்கும் வாழ்ந்து காட்டியிருக்காரு.
ஏன்னா அப்படி இருந்ததுனால தான் அவரால் குரு மூலிமா கிடைக்காத ஒரு விஷயம் இறைவன் மூலமாக கிடைச்சதுக்கான காரணம் என்னென்னா, எதை எடுத்தாலும் அதோட ஆணி என்ன, அதோட ஆழம் என்னன்னு நான் தெரிஞ்சாகணும். அப்படி இருந்ததோட விளைவு தான் நாங்களாம் படிக்காமல் போனோம். இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருந்தோன்னா நாங்களாம் நல்லா படிச்சிருப்போம். ஆனால் நல்லா படிச்சிருந்தா நயா பைசா உதவாத போயிருப்போம். என்கிட்ட பணம் இருந்திருக்கோம், இந்த எதுவும் இருந்திருக்காதே, இந்த இடத்துக்கு வர அளவுக்கு பக்குவம் இருந்திருக்காதே. அப்போ காலம் ஐயா என்ன பண்ணுறாரு, வறுமையை கொடுத்தா தான் இது இங்கேயே இருக்கும், வசதியை கொடுத்தா இது தடமாறியே எங்கே ஒன்றா போயிடும். அப்போ வறுமையை கொடு, அனுபவிக்கட்டும், சாப்பாட்டுக்கு வழியில் அனுபவிக்கட்டும். எந்த கவலையும் அவர் பட்டதே இல்லை. நல்ல வேலைக்கு சாப்பாடு இருக்கும், அது இப்படி இருக்கும் அப்படி இருக்கலாம் கிடையாது, பசியை ஆடுற அளவுக்கு இருக்கும். நான் 8வது வரைக்கும் போயிருந்தேன், 10வது வரைக்கும் போயிருந்தேன். 10வது வரைக்கும் கிழிஞ்சு தான் இருக்கும், பேண்ட்டு கிழிஞ்சிருக்கும், சட்டை கிழிஞ்சிருக்கும். நான் அப்பாவை பார்த்ததுனால என்ன பண்ணேன், ரப்பச்சு தான் கொண்டு போவேன். அந்த துணியை வாங்கி கொடுக்க கூட அவர்கிட்ட பணம் இருக்காது. ஆனால் அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க்கர். ஏன் அப்படின்னா அவர் சேர்க்கணும்னு நினச்சிருந்தா எவ்வளோ விஷயம் சேர்த்துருக்கலாம். ஆனால் பொருள் தேடி அவர் ஓடி இருந்தார்னா அருளான இந்த வாழ்க்கை அவர் கிடச்சிருக்காரு. அவர் நினச்சிருந்தாங்க அயனாவரத்தில் அவர் சொன்னால் அவரை மீறி செய்யறதுக்கு அங்கே ஒரு சக்தியே கிடையாது. இது ஏழண்டா அப்படின்ட்டா அங்கே எப்பா இது இல்லைப்பான்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவர் வச்சது தான் சட்டம். அவ்வளோ பெரிய விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு பொருள் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். இறைவனோட அருள் மட்டும்தான் சாஸ்வதன்னு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் தெரியாது, எவ்வளோ செலவு பண்ணாரும் தெரியாது. அவ்வளோத்தையும் இறைச்சிட்டு ஞானம் மட்டும்தான் நோக்கணும். இந்த வாழ்க்கை வாழ்ந்ததுனால தான் நாங்கள் வறுமையில் இருந்தாலும் நாங்களும் அவர் கூடவே இருக்கோம். வேறு மாதிரி பொருள் தேடி போயிருந்தால் நானும் பொருள் தேடி போயிருப்பேன். ஆனால் எனக்கு உதாரணமாக அவர் ஆகவே இல்லை. நீ எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம், அது எதுவுமே உன்னை காப்பாற்றாது. உன்னை காப்பாற்றது இறைவனும் அவனை பற்றி ஞானம் மட்டும்தான். எல்லாம் போகடா, இது உன்னை விடாதுடா அப்படின்னு அதுக்கு உதாரணமாக நான் தான் இருக்கிறேன்னு. என்னை விட்டு செல்வம் போச்சு, படிப்பு இல்லை, எல்லாம் இல்லை, என்னை இறைவன் கை விடலை அப்படின்னு அவருக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டி இப்போ நமக்கெல்லாம் வாழ்க்கை இருக்கார். இந்த உதாரணத்தில் நாம் இருக்கணும். நான் பொண்ணை விடுவானா, பொண்டாட்டி விடவானா, மனைவி மக்களை விடவானா, சேர்த்து பணம் எல்லாம் ஒரு நாளைக்கு செலவஞ்சு போட எல்லாம் போகும்பா. இறைவனை மட்டும் உங்கள் மனசுலேருந்து விட்டுடாமல் நீங்கள் நின்னீங்கன்னா அது ஐயாவோட வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை, ஒரு பகுதி. அந்த ஒரு பகுதி உங்களை கட்டாயமாக உதவும். அவரை மாதிரி எல்லாருமே வாழ்த்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் இந்த ஒரு சாப்டர் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டான். அந்த முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது தெரியாமல் நான் சாகவே மாட்டேன்னு நான் முடிவு பண்ணிட்டால் அதுக்கான விடிவு கண்டிப்பாக கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஐயாவை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் ஞானமே கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் சார்.